துலாம் ராசி துலா லக்னத்தை சேர்ந்த பெண்கள் குடும்பத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க. வாழ்க்கை துணரை விடுங்க, வாழ்க்கை துணரோட சேர்த்து அவங்க குடும்பம்னு இருக்குல்ல, அவங்க குழந்தைங்க, அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கவங்க, மாமனார் மாமியார், மற்ற அவங்க வாழ்க்கை துணர் கூட பிறந்தவங்க, இவங்கெல்லாம் எப்படி வச்சுக்கணும் விரும்புவாங்க. அந்த குடும்பத்தாருக்கு தேவையான எல்லா தேவைகளையும் இவங்க நிறைவேற்றுவாங்க. அவங்களுக்கு உண்டான எல்லா வசதிகளையும் இவங்க ஏற்படுத்தி தருவாங்க. அவங்க சுகபோகமா இருக்கிறதுக்கு எல்லாம் இவங்க வழி பண்ணி தருவாங்க. இவங்க அவங்களுடைய சுகத்துல குறுக்கிட மாட்டாங்க. அது அவங்களுடைய ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போய் இவங்க பொறாமப்படுறதோ அதுல குறிக்கிறதோ செய்ய மாட்டாங்க. எல்லா சௌகரியங்களையும் தன் குடும்பத்தார் உள்ளவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுல இவங்க எக்ஸ்பர்ட். சரி, இவ்வளவு சொன்னீங்க, குறிப்பா சொல்லுங்க, இவங்களோட திருமண வாழ்க்கையில மிக சிறப்பான ஒரு விஷயத்த உங்களால குறிப்பா சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். குடும்பம் எந்த நிராதரவான நிலையில இவங்களை விட்டுட்டாலும் குடும்பமே இவங்க நிராதரவா விட்டுருது. அந்த குடும்பத்துல எந்த மாதிரி மனக்குறைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடுமைகள் இருந்தாலும் சரி, இவங்க தம்பதிகள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிஞ்சு வாழ்றதை விரும்பவே மாட்டாங்க. மேக்சிமம் டிவோர்ஸுக்கு போக மாட்டாங்க. எவ்வளவு நாள் அதை சமாளிக்க முடியுமோ சமாளிப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களை ஒருத்தர் டிவோர்ஸ் பண்றாங்கன்னா அவங்க நிச்சயமா கொடூரர்கள், கொடுமைக்காரர்கள் சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க தவறே பண்ணியிருந்தாலும் மறுபடியும் திருப்பி 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 ஒன்னா வாழ்றதுக்கு உண்டான முயற்சிக்கு வருவாங்க. இவங்க அந்த மாதிரி வருவாங்க. அது ரொம்ப இவங்ககிட்ட ஒரு சிறப்பான குணம். அது மாதிரி பிரிஞ்சு வாழணுங்கிறது விரும்ப மாட்டாங்க. பேசாம இருந்தா கூட சரி, அந்த வீட்லயே இவங்க இருப்பாங்க. அந்த கடமைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த பணிவிடைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். இது ஒரு விசித்திரமான கேரக்டர். அதனால இவங்க பிரிஞ்சு வாழ்றதை விரும்புறது இல்லை.